இருக்கிறது எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. எனக்கு கொஞ்சம் தனியா கூட்டிட்டு போறீங்களா ப்ளீஸ்? சுகுணா, வேணு சார் ஏதோ ஒரு ஃப்ளோல அப்படி சொல்லிட்டு போயிட்டாரு. அத எதையும் நீ மனசுல வச்சுக்காத. அது எப்படி வேலு? ஃப்ளோல கரெக்டா என்ன சொல்லிட்டு போறாரு? ஏன் இங்க வேற பொண்ணே இல்லையா? இந்த மண்டபத்துல தான் நிறைய பொண்ணுங்க இருக்காங்கல்ல, அவங்கள யாராவது சொல்லிருக்கலாம்ல. இது ஒன்னும் அவரா சொன்னதில்ல, உங்க மனசுல இருக்கிறத தான் அவரு சொல்லிட்டு போறாரு. ஐயோ சுகுணா, அப்படியெல்லாம் எதுவும் இல்லைன்னு போய் சொல்ல போறீங்களா? இப்படி நடக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமா? சாரி சுகுணா. பேசாதீங்க வேலு. நீங்க தான் இப்படி அறிவு இல்லாம எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்லிருக்கீங்கன்னா அவருக்காவது கொஞ்சமாவது புத்தி இருக்கா? கட்டில மெத்தன்னு எல்லாமே வாங்கி தரேன்னு சொல்லிட்டு போறாரு. அதுக்கு முன்னாடி என்ன நடக்கணும்னு அவருக்கு தெரியாது. முதல்ல நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் நடக்கணும். நீங்க என் கழுத்துல தாலி கட்டணும். அது சரி, அவரை சொல்லி என்ன பிரயோஜனம்? எல்லாம் உங்களை சொல்லணும். இல்லனா நீங்க இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லாம அவர்கிட்ட போய் சொல்லிருப்பீங்களா? சுகுணா, இப்ப நீ என்ன சொல்ல வர? எனக்கு புரியல. இப்ப நான் உனக்கு தாலி கட்டணும் தானே சொன்னேன். அப்போ உனக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுல சம்மதமா? சொல்லு சுகுணா. நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறது தானே சொன்னேன். சொல்லு சுகுணா. அப்போ உனக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுல சம்மதமா? சொல்லு சுகுணா. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும் தானே சொன்னேன். போடா டியூப் லைட். இதுக்கு மேல என்னால சொல்ல முடியாது. ஐயோ சுகுணா, என்னால சத்தியமா நம்ப முடியல.